நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசு மிகவும் நல்லவர். சிலர்லாம் சொல்லலையே, அதை போட்டு எதுக்கு சொல்லிக்கிட்டு என்ன சொல்லுங்க எல்லாரும். உலகத்தில் கிடைத்த பெரிய பாக்கியம் என் தெய்வம் இயேசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்பதற்கு முந்தி சில குறிப்புகளை பார்ப்போம். ஜெபிப்பதற்காக அப்பொழுது அவர்கள் என்னை தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். இது ரொம்ப முக்கியமானது. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டு கானான் நோக்கி பயணம் ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் பல துன்பங்களை சந்திக்கிறார்கள். இன்னும் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போகவில்லை. அதற்கு முந்தி சத்துரு அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். அது அவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த சத்துருவின் இருதயத்தை கடினப்படுத்தினார் தொடர்ந்து போக சொல்லி. பயம்லாம் அவங்களுக்கு கொடுக்கல கடவுள். அவங்கள போக சொல்லி சொல்றார். துணிஞ்சு போறாங்க. இப்பொழுது சமுத்திரம் பிளந்து விட்டது. ஏன்னா இந்த மக்கள் இறங்கிட்டாங்க அக்கறை போகிறதுக்கு. அவங்க அக்கறை போயிட்டாங்க, இவனுங்களும் இறங்கிட்டானுங்க. யாரும் இஸ்ரவேலின் சத்துருக்களாகிய அல்லது எதிரிகளாகிய எதில் இருக்க எடுங்க பார்ப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்பொழுது தேவன் சொல்லுகிற அந்த காரியம் மிக சுவாரஸ்யமான ஒரு காரியம். ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாருமே மிகுந்த பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் 23ஆம் வசனம், அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த அற்புதம் நமக்காகத்தான் நடந்ததுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய சத்துரு நம்ம பின்தொடர்ந்து வருகிறதுக்கும் இந்த அற்புதம் பயன்படுகிறதே அப்படின்னு அவங்க எல்லாம் நினச்சி பயப்படுறானுங்க. ஏன்னா இவனுங்க ரொம்ப பொல்லாதவனுங்க, ரொம்ப கோபமாக இருக்கிறானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எதிரான காரியங்கள் நம்ம துரத்திக்கிட்டே வருது. அதிகம் ஜெபிக்க இன்னும் கொஞ்சம் அது ஃபெரோசியஸ் ஆகுது. அப்போது நம்ம என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னா, கர்த்தர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, இயேசுநாதரை நம்பணும்,
அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசியிருப்பானுங்க, இதோ வந்துட்டானுங்க, கிட்ட வந்துட்டானுங்க, அவ்வளோதான். அவங்கள மாதிரி நம்ம யுத்த வீரர்களா? நம்ம பிள்ளைக்குட்டிகளை வச்சுருக்கிறோம், தாத்தா பாட்டிகளை வச்சுருக்கிறோம், என்ன மிருக ஜீவன்களை வச்சுருக்கிறோம். குடும்பமாக பொட்டலம் கட்டிக்கிட்டு கிளம்புனோமே, நம்மளை பிடிச்சிட்டானுங்கன்னா இவனுங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானுங்க. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் தேவன் அவர்களை ஒரு பாட்டு பாட வச்சார். அது 15ஆம் அதிகாரத்தில் 1, 2 இருக்கிறது. என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமாம், எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார். இது கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. மோசே சொன்னாரு தான், மோசே பாருங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், அப்படி சொன்னார் தான். ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அவன் கிட்ட வந்துட்டானே என்று உபத்திரவத்தின் அகோரத்தை பார்த்து பார்த்து துவண்டு போய் அவிசுவாசமாய் பேசியே பழகினவர்கள், இதில் ஒரு வெற்றி இருக்கிறது என்கிற அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறவர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு இப்படிப்பட்ட சபை கூடுதல் கிடையாது. மோசே சொன்னார், ஆரோன் சொன்னார், அதுதான் தெரியும். நடைமுறையாக அவங்க சந்தித்து வந்த பிரச்சனைகளை கையாளுவதற்குரிய விசுவாச போதனைகள் இன்றைக்கு இருக்கிறது போல் அந்த நாட்களில் கிடையாது. மோசேக்கும் கிடையாது. இன்னும் நியாயப்பிரமாணம் வரலை அவருக்கு. மலை மேலே போய் கற்றுட்ட பிரமாணங்களை வாங்கிட்டு வரல. அவ்வப்பொழுது சில வார்த்தைகள் அவருக்கு தேவன் சொல்கிறாரு, அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றார். ஆனால் இக்காலம் அப்படி இல்லை. நீ 1000 பிரசங்கம் கேட்டாலும் விசுவாசிங்க அவங்கள மாதிரியே தான் இருக்கிறாங்க. அந்த விசுவாசிகளுக்கு பாஸ்டர் சொர்ணராஜெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக எதிர்த்து நின்று, வாடா வாடா பார்க்கலாம், வாடா வாடா, குதிரை வருதா, ரதம் வருதா, வா வா வா, உனக்கு என்ன ஆகுது பார் அப்படின்னு சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன நடக்குமோ பாஸ்டர், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பாஸ்டர். ஏன்னா நான் இப்போ தான் பரலோகத்திலேருந்து நேராக குதித்தேன். இங்கே முடிஞ்ச உடனே வாங்கின்னு போயிடுவேன். நான் உலக நடப்புகள் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா அப்படியா இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சிலர்? பாஸ்டர் வாங்கின்னு பல்லவம் போயிடுவாரா இருக்கும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில் என்ன, இந்த தெலுங்காரமாக இருக்குத, எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் என்னை பார்க்கும்போதெல்லாம் அது பிரச்சனையை தான் சொல்லும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்கோ, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கோ, లేదా? நம்முடைய பலவீனங்களை நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறவர்.
நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நம்மை பற்றிய பிரச்சனை எல்லாமே மனுஷனாய் பிறந்த தேவனாகிய இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். சில வேளைகளில் அவங்கெல்லாம் என்ன செய்தாங்களாம் தெரியுமா? மோசே மேலே கல் அடிக்கிறதுக்கு கல் எடுத்துக்கிட்டாங்களாம். நான் கேட்டேம்மா எங்களை இப்படி மீட்டுட்டு போ, கானான்னு கூட்டிகிட்டு போ, நான் கேட்டேம்மா. அதுக்குதுன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்து எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை இப்படி சாகடிக்கிற அப்படின்னு பயங்கரமாக பேசினாங்க ஜனங்க. பாவம் மோசையில் ஆண்டவரும் விட மாட்டேங்கிறாரு. இந்த ஜனங்களும் பேசி கல்லெல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மோசைக்கு வந்த வேகத்தில், நானா இவங்களெல்லாம் பெத்தேன், ஏன் என் தலை மேலே போட்டு இப்படி பிராணனை வாங்குறீர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, அவருக்கும் பிரச்சனை, விசுவாசிகளுக்கும் பிரச்சனை. இது மத்தியில் தேவன் என்ன செய்கிறார்? இவைகளெல்லாம் ஏன் இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதி இருக்கிறது என்றால், நமக்கு படிப்பினைக்காக எழுதியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடந்தால் தேவன் இப்படி செய்வார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு திருஷ்டாந்தமாய் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் வாசித்து மோசையை புகழ்வதற்கோ அல்லது இஸ்ரவேல் மக்களுடைய பரிதாப நிலவை அறிந்து உச்சி கொட்டுவதற்கோ வேதத்தில் இது எழுதப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நான் சந்திக்கும் போது நான் தைரியமாய் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லையா? அப்படித்தான் சொன்னார் மோசே. கர்த்தர் இருக்கிறார், அவர் உங்களுக்காக கிரியை செய்வார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னார். முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது இதில் ஒரு காரியம், தேவன் அதில் அவர்களுடைய ரதங்களினாலும் குதிரைகளினாலும் கர்த்தர் அவர் தேவன் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள்னு சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை யார் எடுத்தீங்க? வாசிங்க. எகிப்தியர் சொல்லுமா, எந்த வசனமா? எதுமா? வாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்ற குறிப்பு. என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு பயன்படுகிறவன் சத்துருன்னா பிசாசு. பிசாசுக்கு மனுஷர் வேணும், அவன் யூஸ் பண்ணுற மனுஷர். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக பார்வோனுடைய சேனை, யுத்த வீரர்கள், சாதாரண மனுஷர், அவர்களை சாத்தான் பயன்படுத்தினான். அதுபோல் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக மனுஷர்களை அவன் யூஸ் பண்ணுறான். அதனால் அவர்கள் நேரடி நமக்கு விரோதிகள் அல்ல, அவனுக்கு பின்னே இருந்து அவர்களுக்கு பின்னே இருந்து அவர்களை இயக்குகிறவன் பிசாசு, சத்ரு, பார்வோன் தான் சொல்லி இவங்க எல்லாம் வருகிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? என்னதான் சத்ரு எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்தாலும், என உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தில் எகிப்தியர் என்னை தேவன் என்று கண்டு கொள்வார்கள். அதுதான், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார். இந்த இன்சிடென்ட்னால, இப்படினால இப்போ தேவனுடைய எண்ணம் என்ன? எனக்கு சம்பவிக்கிற சம்பவங்களாலே, நான் அனுபவிக்கிற சில வேதனைகளினாலே, நான் கஷ்டப்படுகிற சில கஷ்டங்களினாலே, அதிலே அவர் கிரியை செய்து
இப்போ பாருங்கள், லாசரு வியாதியாக இருக்கிறான். அப்போது இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, அவர் இருந்த ஊருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? என்ன அவர் உடனே வர சொல்லி மரியாளும் மார்த்தாளும் கேட்டாங்க. இயேசு பின்னும் 2 நாள் தாமதம் பண்ணி என்ன தான் ஊர்லேயே இருந்துட்டார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா, இருந்துட்டார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் வேதனை, செத்து போயிட்டான் அவன். லாசரு செத்து போயிட்டான். ஆனால் இயேசு பின்னும் அப்போ அதை பற்றி சொல்லும்போது, லாசரு இப்படி இருக்கிறானே, நீர் போகாமல் இருக்கிறது சீசர்கள் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வாசிங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு வந்திருக்கிற இந்த வியாதி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா? ஓகே, வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. இதை இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில் சம்பவிக்கிற சம்பவங்கள், அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் என்னை கைவிடாத ஆண்டவர் சரியான கட்டத்தில் வந்து என்ன செய்வார்? அற்புதம் செய்திருவார். அப்போ என்னை சூழ இருக்கிற மக்கள் அறிந்து கொள்வார்கள். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு என்ன, நம் மூலம் நம்மை சூழ இருக்கிற மக்கள் இயேசுதான் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது இப்படி தேவன் செய்யாவிட்டால் தேவன் அறியப்பட மாட்டார், மக்களால் அறியப்பட மாட்டார். இந்த பூலோகத்தில் இருக்கிற மக்கள், நம்முடைய சென்னையில் இருக்கிற மக்கள், நீங்கள் குடியிருக்கிற எல்லையில் உங்களை சூழ இருக்கிற மக்கள் எல்லாருமே இயேசு தெரியும், ஆனால் இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியாது. இயேசுவை அறியவில்லை அவர்கள். எல்லா சாமி மாதிரி அவர் ஒருவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அவர் சாமியே இல்லை, அவர் ஒரு மகாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி அவர் கடவுளே இல்லை அப்படி கூட சொல்கிறாங்க. இயேசுவை பலவாறாக, அதனால தான் இயேசுநாதர் சீசர்கிட்ட கேட்டார், என்னை ஜனங்கள் யார் என்று நினைக்கிறார்கள் என்று கேட்டபொழுது ஒவ்வொருத்தனும் ஒன்றுன்னு சொன்னான். இது நீ தான் எலியா தீர்க்கதரிசின்றா அப்படி இப்படின்னு பலது சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஏன்னா நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்னபோது, மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, நிச்சயமாக தேவன் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஜனங்களுக்கு இயேசுவை தேவன் என்று தெரியவில்லை, தெரிவிக்க நாமும் பிரயாசப்படவில்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த சபை கூடி வருதல் இதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நல்லா இருக்குது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடில் அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி இருந்துட்டு போனால் அந்த வாரம் பூராவும் அப்படியே கொஞ்சம் கெத்தாக இருக்குது. அப்படி நிறைய விஷயங்களே சொல்கிறோம். நான் அங்கே வந்தேன், சுகமாயிடுச்சு, நான் இங்கே வந்தேன், இப்படி எனக்கு பிளெஸ்ஸிங் கிடச்சிது, எனக்கு இங்கே வந்தேன் பாருங்கள், அடுத்த வாரமே வேலை கிடச்சிருச்சு, என்ன எல்லாமே சரி கைகூடி வந்துருச்சு, இப்படி அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒரு சம்பவத்தின் மூலம் என் இயேசு என்னை சூழ இருக்கிற மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் எல்லாரும் சாமி கும்பிட்ற மாதிரி நம்மளும் சாமி கும்பிட்டா பிரயோஜனம் இல்லை. எதுக்கு கல் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு மலைக்கு ஏறி போகிறாங்க? நான் கேட்டேன் ஒருத்தர், என்ன இது இப்படி செருப்பு போடாமலே இருக்க மாட்டேன், இந்த நாட்களில் செருப்பே காலில் போடலையே,
கல்லெல்லாம் குத்துறது இல்லையா? குத்துது பாஸ்டர். எதுக்காக? வேண்டுதல் அங்கிறார் அவர். வேண்டுதல். எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சாமி கிட்ட வேண்டுனா, அதுவும் ஒரு தடவை இல்லை 7 தடவை நீ மலைக்கு போய் வந்தீன்னா நீ வேண்டுனது உனக்கு நிறைவேறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த சாமியை நம்பி 4 தடவை போயிட்டேன், இன்னும் 3 தடவை பாக்கி இருக்கு, நான் போயிட்டு வருவேன் அப்படிங்கிறார். வேண்டுதல். வேளாங்கண்ணிக்கு போகிறவங்ககிட்ட கேளுங்க, கிறிஸ்தவங்கன்றோம் அவங்களையும் இருக்கட்டும், அவங்களையும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? வேண்டுதல். காது சுகமாகணும்னா காது மாதிரி ஒரு உருவம் செய்து அங்கே வச்சுட்டு வந்துட்டா என்ன? அதனால் அது மாதிரி நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க. நீங்கள் மட்டும் என்னவா? ஒழுங்காக வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போயிடுறேன். வேண்டுதல். ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்தா அற்புதங்கள் நடக்கும்னு எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் வந்தேன், நடந்துச்சு அது மாதிரி. அதனால் தொடர்ந்து நான் வர்றேன். எனக்கும் ஒரு வேண்டுதல் இயேசுநாதர்கிட்ட, என்ன? இயேசுநாதர்கிட்ட ஒரு வேண்டுதல். அது நிறைவேறினா போதும். அது நிறைவேறது தான் என்னுடைய நோக்கம். அது நிறைவேறதுக்காகத்தான் நான் வர்றேன். நான் கூட மற்றவங்களுக்கு சூசைட் சொல்லும்போது எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாறேன், உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படி தான் சொல்லி சிலரை ஏமாற்றி சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துடுறோம். நான் அம்பத்தூரில் ஒரு சபை ஆரம்பித்தேன். இப்போ இருக்குது அந்த சபை. நான் சொல்கிறது 1980s. இந்த 2 சபை இல்லாமல் அங்கே ஒரு 3வது சபை ஆரம்பித்தேன். அலைவன் எல்லா இடத்துக்கும். அப்போ ஒரு நேவல் ஆஃபீஸருடைய, நேவலில் ஷிப்பில் கேப்டன் அவருடைய மனைவி, அவங்க அம்பத்தூரில் இருந்தாங்க. அந்த குவார்ட்டர்ஸில், நேவல் குவார்ட்டர்ஸ் எங்கேயோ இருக்குது, அங்கே இருந்தாங்க. இந்த மாதிரி சபையை பற்றி கேள்விப்பட்டாங்க. அப்போ நம்ம சபையில் உள்ளவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்களோ என்ன ஒன்று, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷமாக குழந்தை இல்லையா. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக எங்கே வரணுன்னாலும் நான் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு பிள்ளை பெறாத கர்ப்பவதி ஆகாத பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, எங்கேயாவது கூட்டு போங்கயா, எனக்கு குழந்தை கிடைச்சா போதும். அந்த அம்மா வந்துச்சுங்க, வந்து ஒப்பு கொடுத்துச்சு, ரட்சிக்கப்பட்டுச்சு. நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்புறம் ரொம்ப ஆக்டிவ் மெம்பர் ஆயிடுச்சு. சர்ச்சில் காணிக்கை எடுக்கிறதுல அந்த அம்மா ஒரு ஆள். இப்படி ஆக்டிவ் ஆகிட்டாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் அந்த அம்மா எனக்கு ஒரு செய்தி சொல்லிச்சு, பாஸ்டர் அடுத்த வாரத்திலிருந்து நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் சர்ச்சுக்கு வந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க சோ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்தேன்னா கர்த்தர் உனக்கு குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்பி நான் வந்தேன் பாஸ்டர். நானும் 5 வருஷம் பார்த்தேன் பாஸ்டர். ஞானஸ்தானம் கூட தான் எடுத்தேன், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் குழந்தை கிடைக்கலையே பாஸ்டர். அதனால் நான் சர்ச்சுக்கு வரேன். என் புருஷன்ட்ட நான் சொன்னேன், அந்த சர்ச்சுக்கு போனால் குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் அவர் கூட போனார். இப்போ அவருக்கு நடி சொன்னேன், ஒரு வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை, இருங்க பார்க்கலாம், இன்னொரு வருஷம். நான் 5 வருஷத்தை கழிச்சிட்டேன். இனிமே இந்த சர்ச்சுக்கு போனால் குழந்தை கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்களோ தெரியல. சர்ச்சுக்கு என்ன கூப்பிட்டு வரோம்? இயேசுவை தேவன் என்று அறியாமல் ஏதோ மற்றவர்கள் தெய்வத்தை நாடி போகிற நோக்கம் எதுவோ அதே நோக்கத்தை உடையவர்களாய் கிறிஸ்தவர்களும் இருப்பதனால
சாமி கும்பிட்றதுல வித்தியாசமே இல்லை. ஒருவேளை பாட்டு நம்ம பாடுற மாதிரி அவங்க பாட மாட்டாங்களா இருக்கும், வேறு மாதிரி இருக்கும் பூஜையெல்லாம். நோக்கமெல்லாம் ஒன்று தானே. தேவனுடைய விருப்பம் என்ன, என்னை பற்றிய தேவனுடைய விருப்பம் இன்னைக்கு கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்திருக்கார். பாஸ்டர் மிக அவசரமாக கோயம்புத்தூர் போக வேண்டியிருந்தது, அதுக்காக அவங்க போயிருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் சர்ச்சிலையும் ஜெபம் நடக்குது. எங்கள் சர்ச்சில், நம்ம சர்ச்சில் சென்ட்ரலில் அங்கே ஜெபம் நடக்குது. அங்கே பாஸ்டர் ஜோனத்தான் இருக்கார். அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கிறோம். இது நான் சொல்லுகிறத நீங்கள் புரிந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. இந்த ஜெபம் எதுக்காக நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். எனக்கு நான் +2 பரீட்சை எழுதிட்டேன் பாஸ்டர். இந்த ஒரு வாரம் ஜெபமா, ஒரு வாரமா எங்களுக்கு 40 நாள், 2ஆம் தேதியோடு முடியுது. ஒரு வாரம் ஜெபம். இன்னைக்கு 4வது நாளையா, 3வது நாள். இப்போ உயிர்த்தெழுதல் 3வது நாள்னா ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாக்கத்தான் அங்கே என்ன கொண்டாந்துருக்கார் ஆண்டவர். என்ன 3வது நாள். நல்ல நல்ல படிப்பு கல்லூரியில் கர்த்தர் சேர்க்கணும்னு வேண்டுதலோட இந்த 7 நாள் தவறாமல் ஜெபத்துக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர். நான் படிக்கிற பிள்ளைங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. குடும்ப ஸ்திரீகள் என்ன பண்ணியிருக்கீங்களோ, புருஷன்மார் என்ன பண்ணியிருக்கீங்களோ, ஒரு வீடு வாங்க நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். 7 நாள் தவறாமல் ஜெபத்துக்கு போயிட்டா குறைந்த விலையில் ஒரு வீடு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார்னு முழுக்க நான் விசுவாசத்தோடு வந்திருக்கேன் பாஸ்டர். கிடைக்கும் ஐயா. என்னது? ஆமாம். வேதத்தை அறிய வேண்டும், வேதத்தை அறிய வேண்டும் இல்லையா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் ஐஸ்வர்யவனாகவும் சொந்த வீடு வாங்கவும், தேவனுடைய மனுஷன் நிலம் புலம் வாங்கவும், நல்ல பொண்ணை விவாகம் பண்ணவும், நல்ல மாப்பிள்ளை விவாகம் பண்ணவும் இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்னால் ஒரு மாதிரி இருக்குல்ல? நான் இப்போ ஜோக்குக்கு தானே சொல்கிறேன், ஒரு மாதிரி இல்லை என்ன? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், விசுவாசி, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும் படிக்கு. அதுக்கு தான் இந்த பைபிள் கொடுத்துருக்கு. நல்லது செய்கிறதுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி வேண்டும். என்ன, முன்ன மாதிரி சண்டை போடுறதில்ல, முன்ன மாதிரி கோபம் வர்றதில்ல. தேர்ச்சி தேர்ச்சி தேர்ச்சி. தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்கிறதில்ல, கெட்டது வந்தால் கெட்டதை திருப்பி அனுப்புறதில்ல. தேர்ச்சி அடைஞ்சாச்சு. அதனாலே இவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்போ நீ கேட்கலாம், அப்போ பாஸ்டர் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஏசப்பாக்கிட்ட எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது தப்பா? தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அதேவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொருளை திரும்ப திரும்ப கேட்டு ஒரு பிள்ளை அழுதா அது குழந்தை, அது குழந்தை. நாம் குழந்தைகளாக இருந்தோம், இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம தேறிட்டோம், பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அதே மெட்டீரியல் மைண்டோடு இருக்கக்கூடாது. என் மூலம் என்னை சூழ இருக்கிற ஜனங்கள் இயேசுவை தேவனென்று அறிந்து கொள்வதற்கு ஏற்ற கிரியை என் மூலம் நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை. சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், என்ன இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்களின் தேவன் ரொம்ப வல்லமையுள்ள தேவன். அந்த எகிப்தியரே என்ன பண்ணாங்கன்னா
அவங்க நடு சமுத்திரத்துக்கு வந்த உடனே ரதங்களில் உள்ள சக்கரங்கள், உருளைகள் என்ன கலண்டு ஓடிடுச்சு. உருளைகள் கலண்டு ஓடிடுச்சு, எல்லாம் வீலும் ஓடிடுச்சு. குதிரை இழுக்க மாட்டேங்குது. வெறும் அந்த மண் தரையில் எப்படி இழுக்கும்? இருக்க முடியல. குதிரைகளும் முடிஞ்சு கால் உடஞ்சி கீழே விழுது. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, வாங்கடா ஓடி போயிடலாம், திரும்ப குதிரையை திருப்பி ஓட முடியாது, அதெல்லாம் தான் விழுந்து போச்சே, இறங்கி ஓடி போயிடலாம். அவருடைய தேவன் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், துணை நிற்கிறார், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய செயலை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு எகிப்து தேசம் முழுவதும் பேசப்பட்டது என்ன? இஸ்ரவேலின் தேவன் சாமானியமானவர் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன் என்று எகிப்தியர் கண்டு கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் இந்த அருமையாக 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவருடைய பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 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 அதாவது ரெண்டு விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியது. நாம் அனுபவிக்கிற எல்லாமே நாம் செய்த தவறுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இருக்கலாம், சிக்ஷையாகவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டால் அவர் நம்மை மன்னித்து விடுகிறவர். ஆமாம், மன்னிச்சிருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மன்னிக்க முடியாத ஒரு தப்பிதம் என்ன தெரியுங்களா? அவரை தேவன் இல்லை என்று இன்னொரு தெய்வத்தை நாடி போனால் அதற்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. சிவியர் பனிஷ்மெண்ட் அதுக்கு உண்டு. முற்றிலும் கைவிட்டுருவார். அப்படி நம்ம யாரும் செய்கிறது இல்லையே. ஏன்னா இயேசுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து எத்தனை வாழ்வோ தாழ்வோ கஷ்டம் என்ன சூழ்நிலையிலும் இயேசுவே என் ஆண்டவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, நீர்தான் எங்கள் தெய்வம். எங்களுக்கு என்ன நேரிட்டாலும் இயேசுவே எங்கள் தெய்வம், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இதில் நாங்கள் பிசகவில்லை. ஆமென். ஆகவே தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் பட்சத்தில் இருக்கிறார். மனைவி புருஷங்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டா, சர்ச்சுக்கு வந்திருக்கிறா. என்ன செய்யணும்? கர்த்தர் அதை உணர்த்துவார். உணர்த்தின உடனே என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கணவன்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி எய்தர் எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அதை ஒப்புரமாகி சரி செய்து போய்கிட்டே இருக்கணும். மிச்ச எல்லா காரியத்தையும் கர்த்தர் சரி செய்கிறார். இந்த ஒரு காரியத்தில் மட்டும்தான் இஸ்ரவேல் மக்கள் தண்டனை பெற்றார்கள். ஆகவே கர்த்தர் என்னை தேவன் என் மூலம் அறியப்பட வேண்டும், என் மூலம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அறியப்பட வேண்டும். லாசர் ஏன் இப்படி, அவனுக்கு இந்த வியாதி ஏன் வந்தது? அவர் சொல்லுகிறார், இது மரணத்துக்கு ஏதுவானதில்லை இல்லையா? அது 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 வாசிங்க. இது இயேசு அதை கேட்டபோது மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்கு. ஏன்னா தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு லாசர் செத்துட்டான். இப்போ 2 நாள் கழித்து அவர் வர்றார். அப்போ மார்த்தாள் போய் வழியில் சந்திச்சிட்றான். ஓன்னு அழுகிறான். நீ இருந்திருந்தானால் அவன் என்ன செய்திருக்க மாட்டான். சொல்லுங்கள் எல்லாரும், என்ன சொன்னாங்க? நீர் வந்திருந்தீர்னா சொன்ன நேரத்துக்கு நாங்கள் சொல்லி அனுப்பினோட நீர் வந்திருந்தீர்னா அவன் மறிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு ஓன்னு அழுகிறான். மரியாளும் அப்படித்தான், அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு தெரியாதா? என்ன அந்த குடும்பத்தை அதை லாசரை பற்றி சொல்லி அனுப்பும்போது, நீர் நேசிக்கிறவன், நீர் சிநேகிக்கிறவன், வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இப்போது வந்து அவங்களோடையும் கொஞ்சம் கண்ணீர் விட்டார். என்ன அப்படிலாம் பண்ணிவிட்டு யூதர்கள்லாம் பார்க்குறாங்க, என்னம்மா இவர் அவங்கள நேசிக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க.
என்ன இவர் வந்திருக்கக்கூடாதா, இவர் இருந்திருக்கக்கூடாதா, அவன் செத்திருக்க மாட்டானே, அப்படியெல்லாம் நிறையா பேசுகிறாங்க. எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அவனை போச்சு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ரொம்ப அக்யூட், பயங்கர அக்யூட் ப்ராப்ளம். நோ ஒன் கேன் டூ எனிதிங். நோ, அவ்வளோ தூரம் போயிடுச்சு. நாருமே, கல்லை புரட்டுங்க அப்படின்னாரு. நாருமே, நாங்களாம் கிட்ட வர விரும்பலை, நாருமே அப்படித்தான் சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படி தான். அவள் தான் முடிஞ்சிச்சுங்க, அவள் தான் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன இருக்குது, இனிமே என்ன இருக்குது, அப்படி தான் சொல்கிறோம். யூதர்கள்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கல்லை புரட்டுங்கன்னாரு. அவர் சொன்னால் கேட்டாகணும்ல, புரட்டினாங்க. லாசருவே வெளியே வா, குரல்னா சும்மா அப்படி தண்டர் வாய்ஸில் அப்படி லாசருவே வெளியே வான்னு உடனே என்ன, அந்த கட்டின சுருட்டின துணியோடு எழுந்து வெளியே வந்து நிற்கிறான். கழட்டுங்க, எல்லா துணியும் கழட்டுங்க. என்ன, அழுகியாக இருந்தான், நாரிப்பையாக இருந்தான். அப்பொழுது எல்லா மக்களும் இயேசுவை தேவன் என்று அறிந்து கொண்டார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். யூதர்கள் என்னதான் தங்களுடைய பரிசேய கொள்கைகளை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் அங்கிருந்த யூதர்கள் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். ஸ்தோத்திரம் இல்லையா? எனக்கு வரும் ஒரு பிரச்சனையில், எனக்கு வருகிற ஒரு தோல்வியில், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது இந்த என்ன சொல்கிறது, எதிர்மறையாக கன்ஃபஸ் பண்ணுறவங்களா, அறிக்கை பண்ணுறவங்களா மாத்திரம் இருந்து அதே வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் போதும். அது ஏன் கேட்குறீங்க? நான்லாம் என்ன சொல் தெரியாமல் தான் கேட்டேன், போ அப்படின்றேன். எப்படின்னு கேட்டால் ஒரு முறைக்காவது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது கூட சில விசுவாசிகளுக்கு கிடையாது. எப்படி இருக்குன்னு கேட்டோம், அது ஏன் கேட்குறீங்க போஸ்டர், போமா உள்ள, தெரியாமல் கேட்டேன். என்ன, தங்களுடைய கஷ்டங்களை விமரிசை, அதாவது ரொம்ப அப்படி ரொம்ப சொல்லுவாங்க. அப்படி வரமுள்ளவங்களுக்கு என்ன செய்ய, அது யார் கொடுத்த வரான்னு எனக்கு தெரியல. நீங்களே போய் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேசுறது யார் கொடுத்த வரோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் நான் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இயேசு. இப்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்றால், என்னை தேவன் அவரை வெளிப்படுத்த யூஸ் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் தான் இன்னைக்கு ப்ரேயர். என்னை பயன்படுத்தி இயேசு ஜனங்களுக்கு அறியப்படணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? நல்ல ஓங்கி கை வைத்துங்க, நல்லா கை வைத்துங்கய்யா, கொஞ்ச நேரம். நல்லா வைத்து என்ன, உண்மையா வைத்துங்க. கை உயர்த்தல, நான் கீழே போட்டுடுறேன் அப்படின்னா போட்டுரு. இல்லை, நான் கை வைத்திருக்கேன், நீங்கள் சொன்னதுக்கு என் மூலம் இயேசு அறியப்படணும், என்ன இயேசு பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல கையை வைத்திரு. இது வரைக்கும் நீ வைத்தாத அளவுக்கு வைத்திரு பார், கையில் அந்த பெயின் எல்லாம் மாறுது பார். சரி, கர்த்தருக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறது சின்சியராக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ தேவன் உங்களை பயன்படுத்துகிற அந்த அவருடைய செயல்பாட்டுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். கைகளை கீழே போடுங்க. இது பரலோகம் பதிவு பண்ணிடுச்சு உங்கள் கைகளை. நாளைக்கு போய் ஒரு சின்ன பிரச்சனையில் என்ன செய்திடக்கூடாது, வேறு பரிகாரத்துக்கு நீங்கள் தேடி போயிடக்கூடாது. அங்கே சொன்னாங்க கட்டுறாங்கன்னு, இங்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, இப்படி அப்படின்னு சொல்லி கருப்பு சிவப்புக்கெல்லாம் போயிடக்கூடாது. எங்கேயாவது ஒரு பரிகாரம் எது மூலம் வரட்டுமையா,
அப்படின்ற தாற்பயத்துக்கு போயிடக்கூடாது. சின்சியராக உங்களை ஒப்பு கொடுக்கணும். பேன்னு ஒரு மாதிரி பேன்னு இருக்கக்கூடாது. இயேசு காட் யூஸிங் வெசல், நீங்கள் தேவன் பயன்படுத்தும் பாத்திரம், நபர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உம்மை ஜனங்கள் காண்பதற்கு நீர் என்னை பயன்படுத்துவீர், ஆனால் நான் ஒப்பு கொடுக்குறேனப்பா. வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் நான் அனுபவிக்கிற ஆசை, இச்சை, என்ன மாம்ச அனுபவம், கண்களின் காட்சி, செவிக்கு கேட்குற அந்த எனக்கு ஏற்ற சத்தங்கள், ஏன்னா இதுதான் உலகம் என்று நான் இராமல் என்ன நான் கவனமாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வலது கை வைத்து முடிஞ்சால் கொஞ்சம் அறையாவது இப்படியாவது வைத்துங்களேன், வைத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நீர் என் மூலம் ஜனங்களுக்கு அறியப்பட என்னை பயன்படுத்த உமக்கு சித்தம்னா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏதாவது ஒரு வகையில் நீர் என்னை யூஸ் பண்ணும். எனக்கு வந்த ஒரு கஷ்டமாக இருக்கலாம், அதை நீர் அதில் ஒரு அற்புதம் செய்து நீர் அதில் என்ன செய்யலாம், உண்மை வெளிப்படுத்தலாம். நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். எல்லாம் இப்போ கை வைத்து ஒப்பு கொடுத்தீங்க இல்லையா, அவங்களாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை யூஸ் பண்ணுங்கப்பா, உண்மை ரிவீல் பண்ணுறதுக்கு என்னை யூஸ் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜனங்கள் அறிவதற்கு என்னை உபயோகப்படுத்த ஆண்டவரே, என்னை பிதாவே என்னை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளை கூட கர்த்தர் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. இளம் பிராயத்திலேயே இயேசு யூஸ் பண்ணுவார். என்னெல்லாம் 11 வயசுல அவர் யூஸ் பண்ணார். என்னை யூஸ் பண்ணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். தெய்வம் என்றால் கொடுக்கிறவர், பக்தர்கள் என்றால் அதை வாங்கி அனுபவிக்கிறவர்கள். இதுதான் தெய்வம் பக்தர்கள் ஒரு விளக்கம், ஒரு நம்பிக்கை. இதுதான் கடவுள் அப்படின்னா கொடுக்கிறவர். எது எனக்கு இல்லையோ, எது எனக்கு தேவையோ அதெல்லாம் கொடுக்கிறவர் கடவுள். அது அவர் கொடுக்கணும், நாங்கள் அதை வாங்கி என்ஜாய் பண்ணணும். எங்கள் இயேசு கொடுக்கிறவர், நாங்கள் என்ஜாய் பண்ணுறவங்க. இப்போ கதை மாறுதுங்க. எப்படின்னா, இப்படியே நம்ம இருந்தோமா, அதனால இந்திய தேசத்தில் என்ன 97% 97% பீப்புள் இயேசுவை அறியலை. இயேசுநாதர் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார். எந்த கல்யாண வீட்டுக்கு? அதான் தெரியுமே, காண ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார். அவரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா மரியம்மாவுடைய சொந்தக்கார வீட்டு கல்யாணம், இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய உறவினரின் கல்யாணம். அதனால இயேசு கூப்பிட்டா அவர்கிட்ட 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, அவருக்கு தெரியும், அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டாங்க. இயேசுவும் 12 சீடர்களும் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாருக்குமே அவர்களை பற்றி தெரியாது. யாருமே இப்போ நான் ஒரு மீட்டிங் போயிட்டோம்னா உடனே என்னை சூழ்ந்துடுறாங்க ஆட்கள். வெளியே வந்து நின்னா செல்ஃபி எடுக்கிறேன்றாங்க, அதை எடுக்கிறேன்றாங்க, இந்த கிளமூஞ்சிக்கு செல்ஃபி அது இதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. பாஸ்டர், உங்களை டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம், உங்களை நேரில் பார்க்க கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு. இயேசு ஒருத்தனும் போய் அப்படியே அவர்கிட்ட பேசலை. ஜீசஸ் எப்படி இருக்கிறீங்க, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களை பார்த்ததில் சந்தை ஒருத்தன் கூட சொல்லலைங்க. அவ்வளவு அன்னோன் பர்சனாக அந்த கல்யாணத்தில் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அவர் எல்லாருக்கும் அறியப்படுகிற ஒரு தேவகுமாரனாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அப்படியானால் அவரை அழைத்த அந்த கல்யாண வீட்டுக்கு ஒரு சிரமம் வர வேண்டும். இயேசு வேலை செய்ய
ஒரு வாய்ப்பு உண்டாக வேண்டும். நல்ல கவனிங்கள் மாப்பிள்ளை. அதாவது நான் கொஞ்சம் இதை பைபிள் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறேன். எங்கே பைபிளில் எழுதியிருக்குன்னு கேட்டுறக்கூடாது. நீங்கள் இயேசு இருக்கிற வீட்டில் என்ன நடந்தாலும் அவருக்கு தெரிஞ்சு நடக்குமா, தெரியாமல் நடக்குமா? எல்லோரும் சொல்லுங்கள் சத்தமா. தெரிஞ்சால் நடக்கும். உங்கள் வீட்டில் நடக்கிறது அப்படி தானே? அப்படி தானே? தெரிஞ்சுதான் நடக்குது. ஏன்னா அவருக்கு தெரியும் நடக்கும்னு தெரியும். இப்போ அந்த கல்யாண வீட்டில் என்னன்னா, அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அழைக்கப்படாதவங்களாம் கல்யாணத்துக்கு போக முடியாது. நீங்கள் போவீங்களா? சில கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்காக போவாங்க. ஆனால் நம்ம எல்லாம் ரொம்ப ரோசம் உள்ளவங்க, கூப்பிடலன்னா போக மாட்டோம். அண்ணன் வீட்டு கல்யாணமாக இருந்தால் கூட மரியாதையாக வந்து கூப்பிட்டா தான் போவோம். அவங்களும் அப்படி தான் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இத்தனை பேரை அழைச்சிருந்தோம்னா எவ்வளவு சாப்பாட்டுக்கு என்ன எவ்வளவு செய்யணும்? நம்ம ஊர் சமையல்காரங்களுக்கு கேளுங்களேன், சார் ஒரு 100 பேர் கூட செய்வோம் சார், பத்தாமல் போயிடக்கூடாது. அந்த பத்தாமல் போயிடக்கூடாதுன்றதில் இப்போ உள்ள சமையல்காரவங்களும் கல்யாணம் நடத்துகிறவங்களும் அக்கேஷனை நடத்துகிறவங்களும் கவனமாக இருக்கிறோமே. யூதர்கள் எவ்வளோ கவனமாக இருந்திருப்பாங்க. எவ்வளோ திராட்சை ரசம் ஒவ்வொருத்தன் குடிப்பான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். எல்லாம் தேவையானது தான் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம ஊர் கல்யாணத்தில் 1000 கூடுறாங்க பாருங்கள், சந்தை மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம ஊர் கல்யாணம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. வெளிநாட்டு கல்யாணம்லாம் அப்படி கிடையாது. அதிகபட்சம் 50 பேர், ரொம்ப அதிகபட்சம்னா 100க்குள்ளே தான். அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தா அவங்க என்ன செய்யணும், ரெஸ்பாண்ட் கார்டில் நான் கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொல்லி அதை அவங்க திருப்பி அனுப்பணும். அனுப்பலைன்னா அவங்களுக்கு டேபிள் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்தால் உட்கார இடம் கிடைக்காது. சர்ச்சில் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி தான். அதனால் கொஞ்சம் பேர் தான் அழைப்பாங்க. அது மாதிரி தான் கானாவூர் கல்யாண வீட்லேயும் கல்யாணம் அப்படி தான் நடந்துச்சு. 1000 கூடியிருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே கூடியிருந்த மக்கள், அந்த வீட்டு உறவுக்காரர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் 2வது பந்திக்கு இல்லை. ஒரு பெரிய திரைச்சல், ஒரு பெரிய திரைச்சல். அங்கே பிரச்சனை இயேசுநாதர்கிட்ட வந்துருச்சுன்னு வைங்களேன். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ பிரச்சனை இயேசுநாதர்கிட்ட வந்துருச்சுங்க. தெரியும் அவருக்கு, இயேசுநாதருக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் மனசுக்குள்ளே நினச்சிருப்பார், எங்கள் அம்மா வருவா மரியா. அந்த மாதிரி பதபதைச்சு மரியம்மா. ஏன்னா வேற ஒருத்தருக்கும் இயேசுவை யாருன்னு இப்படி அற்புதம் செய்வார் இந்த மாதிரி அப்படியெல்லாம் தெரியவே தெரியாது. அவரும் ஒரு எல்லாரும் போல ஒரு ஆளாக கல்யாணத்துக்கு வந்திருக்கார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட, அப்படித்தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் மரியம்மாவுக்கு தெரியும். குழந்தை உருவாகிறதுக்கு முன்னவே ரெவலேஷன் உண்டாச்சே, அவருக்கு தரிசனத்தில் கர்த்தர் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு இப்போ இருக்கிற இந்த வீட்டினுடைய குறையை தீர்க்க இவரால் தான் முடியும்னு இவங்கெல்லாம் திரைச்சிட்டு கிடக்கும்போது நேராக அங்கே போயிட்டாங்க. அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. பைபிளில் உனக்கு எனக்கு என்னன்னு போட்டிருக்கு. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனாலும் அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டார். தான் அந்த அற்புதத்தை செய்ய அவர் எடுத்துக்கிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது அவர் அற்புதம் செய்யணுங்க. இயேசுக்கு இப்போ பாத்திரம் வேணும். அங்கே திராட்சை ரசம் இருந்து காலியாகி போன பாத்திரத்தை அவர் சூஸ் பண்ணலை. அதை பற்றி யாருமே பேசவும் இல்லை, பைபிளும் சொல்லலை. ஸோ அந்த அளவுக்கு அந்த திராட்சை ரசம் இருந்து காலியாகி போன பாத்திரத்தை ஒருத்தருமே மதிக்கலைன்னு வச்சுக்கிடுங்களேன். ஏன்னா ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பிற்பாடு பின்வாங்கி போனால் அவ்வளோதான், அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அந்த மாதிரி இப்போ இயேசு பாத்திரத்தை எதை வச்சு திராட்சை ரசம் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. நானே சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. சில கணத்துக்கும் சில கனவீனத்துக்கும் உரியவைகள். ஆமாம், எனக்கா நீங்கள் இப்போ பாருங்கள். அதில்
தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம்னு அடுத்த வசனத்தில் இருக்கு. இப்போ இயேசு பார்க்குற அந்த யூதர் வீட்டிலலாம் இந்த 4 வகையான பாத்திரம் இருக்குமா. அப்போ இயேசு அப்படியே ஒரு லுக் விட்டுருப்பார்ல, பொற்பாத்திரத்தை பார்த்து அப்படியே ஆண்டவர் இயேசு வரியா, அதுக்கு தான் நான் PhD படித்தனோ, அதுக்கு தான் MBBS படித்தேனா, நீர் வந்து அற்பமாக திராட்சை ரசம் செய்கிறதுக்கு என் கெத்தே வேற நெரிச்சி கோல்டு சில்வரு அதோட ஒட்டிக்கிடுச்சு, மரம் இதிலேருந்து அதில் ஊற்றம், அதிலேருந்து அதில் ஊற்றம், வீட்டுக்குள்ளே ஒரே பிஸி, ஐ எம் வெரி பிஸி, டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னுச்சு. சரி, இதெல்லாம் இப்படி இருக்கு. மண்ணு சட்டி, நீ என்ன சொல்கிற? என்ன தொடாத, தொட்டா விழுந்தா தூள் தூளாயிருவேன். என்னை யார் தொட, நான் யூஸ்லெஸ், நான் எதுக்குமே பிரயோஜனம். ரொம்ப வாழ்க்கை சொல்கிறீங்கல்ல, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆள், நான் யூஸ்லெஸ்ஸு. இதெல்லாம் மண்ணு பாத்திரம் அதுதான் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்த பாத்திரம் 4ம் யூஸ்லெஸ்ஸாக போச்சு. இப்போ வீட்டுக்கு வெளியே வந்தார் இயேசுநாதர் இல்லை. இதெல்லாம் ஞான அர்த்தங்கள் கொண்டவை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் புறஜாதிகள் பக்கம் வந்தார். ஏன்னா அதனால தான் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். யூதர்களுக்காக தான் தேவன் வந்தார். ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வெளியே வந்து பார்த்தா 6 கச்சாடி குத்துக்கல் மாதிரி நிற்குது. இப்போ ஒரு சின்ன டைலாக்குங்க. ஏன்னா அந்த கச்சாடி பக்கத்தில் இயேசுனார் போய் நின்ன உடனே கச்சாடி எல்லாம் சேர்ந்து அவர் காலை பார்க்குது. இவர் கால் சுத்தமாக தானே இருக்குது, எதுக்கு எங்ககிட்ட நம்மக்கிட்ட வந்து நிற்கிறாரு? புரியுதா உங்களுக்கு? இவர் கால் சுத்தமாக தானே இருக்குது, இவர் எதுக்காக நம்மக்கிட்ட வந்து நிற்கணும் அப்படின்னு அதுங்க யோசித்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ இயேசு பேச ஆரம்பித்தார். கச்சாடிகளே, இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை. எல்லோரும் விருந்துக்கு உட்காந்துருக்குறாங்க, திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்னட்ட இந்த பொறுப்பு வந்திருக்கு, நான் திராட்சை ரசம் தயாரிக்க போகிறேன், உங்களை வச்சு தயாரிக்க போகிறேன், வரீங்களா? என்ன சொல்லியிருக்கோம்? கச்சாடி பேசுனா என்ன சொல்லியிருக்கோம்? மாட்டேன்னு இருக்குமா? என்ன சொல்லியிருக்கோம்? இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் இல்லை அது என்ன சொல்லிச்சுன்னா சொல்லியிருக்கோம். நான் வசனம் அப்படி சொல்லுது. ஐயோ, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? காலில் அழுக்கோடு வருவாங்க, அந்த காலை கழுவி சுத்தமாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த வேலை தான். நாங்கள் உருவான நாளில் இருந்து இதே இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். மழையானாலும் வெயிலானாலும் பனியானாலும் இங்கேயே கிடக்கிறோம். நாங்கள் இதை தவிர வேறு எந்த வேலைக்காகவும் நாங்கள் உருவாக்கப்படலை. அதனால் நீ தெரியாமல் வந்து கேட்குறீர், திராட்சை ரசம் தயாரிக்கிற அப்பா எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு கேட்குறீர். உடனே இயேசுநாதர் வேலையாட்களை கூப்பிட்டார். இதுதான்ப்பா நான் யூஸ் பண்ண போகிற பாத்திரம், இதுதான் நான் யூஸ் பண்ண போகிற பாத்திரம். பொற்பாத்திரம்னா படிப்பை சொல்லி பெருமை பாராட்டும், ஜாதியை சொல்லி பெருமை பாராட்டும். கொஞ்சம் தோல் வெள்ளையாக இருந்துருச்சுன்னா அது வேறு மாதிரி பெருமை பாராட்டும். அப்படியே இருக்கும். எப்படி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் நீ லாய்க்கில்லை போ, நீ லாய்க்கில்லைன்னு விட்டுட்டார். இது ஒன்றுக்கும் கால் கழுவுறவர் இல்லை. இயேசுநாதர் ஒரு சீலை எடுத்து கட்டிக்கிட்டு சீசருடைய கால்களெல்லாம் என்ன செய்தாராம்? கழுவினாராம். நானே செய்தோன்னா நீங்களும் செய்யுங்க அப்படின்னா தன்னை தாழ்த்தினார். அவர் தன்னை தாழ்த்தினார். அப்படி இந்த கற்சாடிகள் ரொம்ப தாழ்மையான பாத்திரம். தன்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு அதுங்கிட்ட ஒன்றும் இல்லை. காலை கழுவுன்னா சொல்லுங்க, நாங்கள் கழுவுறோம். திராட்சரசெல்லாம் ஐயோ அதுக்கெல்லாம் நாங்கள் தகுதி இல்லை. கர்த்தர் அந்த பாத்திரத்தை சூஸ் பண்ணார். எங்கள் வீட்டில் யூஸ்லெஸ் ஃபெலோ நான் தான். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் எதுக்குமே லாயக்கப்பட மாட்டான். லாயக்கப்பட மாட்டான்னா என்னது? யாருக்கும் எதுக்கும் அவன் யூஸ்லெஸ், எதுக்குமே பயன்பட மாட்டான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொல்லி அவன் அப்படியே ஆயிட்டான் அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. ஆனால்
அப்பா இயேசு ஒரு நாள் 11 வயசில் சூஸ் பண்ணார். ஏன்னா 67 வருஷத்துக்கு முந்தி சூஸ் பண்ணார். அவர் சூஸ் பண்ண பிற்பாடு இந்த லாயக்கில்லாத பாத்திரம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், எல்லாருடைய சல்யூட்டுக்கும் ஏற்ற பாத்திரமாக கர்த்தர் மாற்றிட்டார். இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம கற்சாடியை பற்றி பேசுகிறோம்ல, வேறு எந்த பாத்திரத்தை பற்றியா பேசுகிறோமா? கற்சாடியை பற்றி 2000 வருஷமாக என்ன பேசிக்கிட்டே இருக்கு. கானாவூர் கல்யாண வீடுனா கற்சாடி வராமல் இருக்கவே. இந்த கற்சாடிக்கு வந்த மவுசு பார்த்தீங்களா? பெரிய பெரிய பிரசங்கிமார்கள்லாம் கற்சாடியை பற்றி பேசுகிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது 11ஆம் வசனம் அதில் வாஸ்தா, இவ்விதமாய் கர்த்தர் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். என்ன, ஜனங்கள் எல்லாருமே அவருடைய மகிமையை கண்டார்கள். இந்த கல்யாண வீட்டுக்கு வந்த அந்த குறைவில் அவங்க வெக்கப்பட்டு போவாங்க. இப்போ கல்யாணத்துக்கு வந்தவங்க விருந்தில் குறை இருந்தால் வெளியே போய் பேசுவாங்க, இதுங்களுக்கு வேண்டிய இருக்கா ஒரு கல்யாணம், அவங்க 2 பேர் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே, நம்மளெல்லாம் கூப்பிட்டு சரியா விருந்தில் மட்டும் குறை இருந்துச்சுன்னா அது காலத்துக்கும் பேசப்படுங்க அந்த கல்யாணம். அதனால் அது 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 ரொம்ப ஒரு அக்யூட் ப்ராப்ளம் அந்த அதில். அதனால் அவங்க ரொம்ப மனவேதனையில் இருந்தாங்க. அந்த அவர்களுடைய வேதனை தான் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஏதுவாக மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான், கலக்கம் அடைந்தார்கள், என்ன செய்யன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த கற்சாடிகளை தெரிந்தெடுத்து அதை பயன்படுத்தி ரொம்ப அற்புதங்க. அந்த கற்சாடியில் அந்த 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 திராட்சரசத்தை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கையில் கொடுத்தாங்க. அவன் இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி விஷயம் சொல்லு அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சுருந்தான்னா, இப்படி கற்சாடியிலேருந்து மொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா மூஞ்சில் அடிச்சிருப்பான். கால் கழுவுற பாத்திரத்திலிருந்து நீ எனக்கு என்ன நினச்சான்னு ஆயிருக்கும். கர்த்தர் அது முதல்ல குடிச்சு பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. குடிச்சு பார்த்துட்டு அவன் காலும் கையும் நிற்கலை. நேரம் மணவரைக்கு போனான். மாப்பிள்ளை எப்போவுமே ருசி மிகுந்தது கொடுப்பாங்க, ருசி குறைஞ்சது பின்னால் கொடுப்பாங்க, ஆனால் நீர் இவ்வளோ டேஸ்டியஸ்ட் ஒயின் எங்கே வச்சுருந்தேர் இது வரைக்கும் அப்படின்னு ஒரே புகழ்ச்சி. அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை எழும்பிருச்சு. தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரியும். அவங்க கொண்டு போய் இயேசுநாதர்கிட்ட விட்டுட்டாங்க. இயேசுநாதர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தண்ணீரை திராட்சரசமாக்குனாருன்னு இன்னைக்கு வரைக்கும். அன்னையிலேருந்து அன்னைக்கு பாருங்கள், அந்த கல்யாண வீட்டில் பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறந்துட்டாங்க. எல்லாரும் இயேசுவின் பின்னே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 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 அற்புதத்தை அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த, அது எப்படி வெளிப்படுத்தினார்? இவ்விதமாய் முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானாவூரில் அற்புதத்தை செய்து தானே. வாசிங்க, சத்தமா வாசி. அவர் செய்த, அதாவது அந்த கல்யாண வீட்டுக்கு தேவை என்ற ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்ததை இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காயிட்டாங்க இப்போ இயேசுவோட. ஏன்னா இப்போ ஜனங்கள் அதிலிருந்து இயேசுவின் பின்னே திரளான மக்கள் போக ஆரம்பித்தாங்க. அதில் ஒன் ஆஃப்டர் அனதர் அவர் அற்புதம் செய்துக்கிட்டே இருக்கிறார், அவருடைய மகிமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு யாரையுமே யூஸ் பண்ண மாதிரி தெரியல. நல்ல பிரசங்கம் இருக்குது, நல்ல பாடல் இருக்குது, நல்ல ஆராதனை இருக்குது. அவர் மகிமை எப்படி வெளிப்படுது? அவர் ஒரு அற்புதம் செய்தால் தான் அவர் மகிமை வெளிப்படும் இல்லையா? நம்முடைய இந்திய தேசத்தில் நன்றா கவனிங்க. உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு அற்புதம் செய்யணும்.
அது மூலம் இயேசு மகிமைப்படணும். ஆமா, நாங்க பார்த்தோம் இவன் பிறவி குருடன் தான் அப்படின்னு எல்லா ஜனங்களும் சாதிக்கிறாங்க. ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற யூதர்கள் கேட்குறாங்க, எப்படி இவன் கண்ணு திறந்துச்சு? அப்படியானா எப்படி கண்ணு தெரிஞ்சு? அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க, அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க இவன் குருடனாக தான் பிறந்தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் இவன் கண்ணு எப்படி திறந்தான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு பயந்து அவங்க டினை பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஊரறிய இவன் பிறவி குருடன் என்று எல்லாருக்கும் தெரியும், இப்பொழுது ஊரறிய இயேசு அவன் கண்களை திறந்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். திரளான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆலோசனை சங்கத்தார் கூட ஒன்று செய்ய முடியவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் இந்த ஆசீர்வாதமான பாத்திரமாக என்னை, நான் ஒரு கச்சாடி மாதிரி என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய படித்து அல்லது நிறைய பொறுப்பில் இருந்து ஒரு பதவியெலாம் இருக்குது, அதனால் இல்லை, நான் ஒரு அற்பமான மனுஷனாக என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை யூஸ் பண்ணுங்கள், என் மூலம் என் ஊருக்கு உண்மை வெளிப்படுத்துங்க. நாங்கள் இன்றைக்கி எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிள்ளை சொல்லிச்சு பாருங்க, ஜெமீமா. அந்த கிரிக்கெட்டில் அந்த பிள்ளை அச்சீவ் பண்ண பிற்பாடு அவ்வளோ பேருக்கு முன்னால் அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஜீசஸ். அது ஒரு நல்ல பிலீவர், நான் இவ்வளவு விளையாண்டதுக்கு காரணம் ஜீசஸ்ன்னு சொல்லிச்சு. அது அவளோடு கூட விளையாடினவங்க ரொம்ப பேர் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலை. அந்த பிள்ளையுடைய பேர் தெரியாமல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் இயேசு ஆண்டவர்னு சொல்லலாம். இயேசுவே ஆண்டவர்னு சொன்னால் அது மதமாற்ற தடை சட்டத்தில் வர்ற ஒரு ஷரத்து. அப்படிப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? இயேசு இதை நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் பார்த்தா பலிக்காது. ஆனால் அங்கே அவங்க ஆள்ற இடங்களில் அப்படி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தேவன் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் செய்தார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்யணும்? என்னையா நம்ம சொல்கிறது என்ன, அவர் என்ன இவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்காருன்னு ஆட்சியாளர்களும் என்ன செய்யணும்? இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி ஆகும்படியான அற்புதம் நடக்கணும். இவ்விதமான காரியங்கள் நடப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணணும். இதுக்கு தேவன் உன்னை எடுத்து யூஸ் பண்ணணும். கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணணும். சும்மா அதை தார ஆண்டவரே, இதை தார ஆண்டவரே அப்படின்னு அதைத்தான் எல்லாம் அவர் தந்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் நடக்கலை. அந்த கல்யாண வீட்டில் வந்தவங்க எல்லாருமே இயேசுவை அறிஞ்சாங்க. கர்த்தர் நம்மளையும் கர்த்தர் அப்படி எடுத்து பயன்படுத்துவதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுத்து நீங்கள் செபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என்னை யூஸ் பண்ணணும்ப்பா. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது ஊரறிய வந்தது, குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. தீராத ஒரு வியாதி அல்லது தீராத ஒரு பிரச்சனை, கர்த்தருக்கு மகிமுண்டா. அற்புதமாக கர்த்தர் அதை நீர் விடுதலை செய்தீர் என்று சொன்னால், அல்லேலூயா, நான் தைரியமாக சாட்சி சொல்லுவேன். இயேசு என்னை இந்த கேன்சரில் இருந்து சுகமாக்கினார், அற்புதம் செய்தார். வைத்தியர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இந்த அற்புதங்கள். முதலாம் அற்புதத்தை நீர் செய்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புதத்தை செய்து நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. யூசுவல் ப்ரேயர் இல்லை இது, எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபம் இல்லை இது. கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய குறை குற்றங்களை மன்னியப்பா, என் குறை குற்றங்களை மன்னியும். நான் எப்பவும் பெருமை பேசுறது உண்டு, பொற்பாத்திர மாதிரி நான் பெருமையாக என்னை பற்றி பேசிக்கிடுவேன். அப்படி இல்லைப்பா, என் படிப்பை குறித்து, என் அந்தஸ்தை குறித்து அப்படி பேசுவேன். எவர் என்ன ஆண்டவரே இந்த கற்சாடி மாதிரி புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நான் இருந்தாலும், இயேசுவே நீர் என்னை பயன்படுத்த முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் நின்று ஜெபம் பண்ணலாமே. யாருக்கெல்லாம் பாரம் இருக்குதோ அவங்க ஜெபம் பண்ண. நான் இப்படியே யூஸ்லெஸ்ஸாக எவ்வளோ நாள்
எங்கள் ஆண்டவர் இயேசு என்னை யூஸ் பண்ணாமல் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எவ்வளோ நாள் இருக்க முடியும்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து நீங்கள் ஜெபிக்கணும். பாஸ்டர் இனிமேல் சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கணும். என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? அந்த கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை. அவர் அற்புதம் செய்து தம்மை எகிப்து மக்கள் தேவன் என்று சொல்லும்படி செய்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. லாசர்வை உயிரோடு எழுப்பி தேவன் தம்மை உலகுக்கு தேவ மகிமையை வெளிப்படுத்தினாரே. ஜனங்கள் எல்லாரும் எங்கள் நாட்டில்ப்பா எல்லாம் சொல்லுங்கள், எங்கள் நாட்டில் நாங்கள் வெறும் வாய்ப்பேச்சில் மாத்திரம் இயேசுவை காட்ட முடியாது. எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்க வேண்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சும்மா யூஸ்லெஸ் பிலீவர்ஸாக நம்ம இருக்கக்கூடாது. சும்மா வாங்கி திங்கிறதுக்கு வந்த விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அவர் ப்ரொவைடர், அவர் ப்ரொவைட் பண்ணுவார். நான் அதை வாங்கி நான் என்ஜாய் பண்ணுவேன். அந்த 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 நிலையை மாற்றி கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜுக்கு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஃபெய்த் வந்து அல்லேலூயா கொஞ்சம் அப்கிரேட் ஆகட்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செய்தார் இதை செய்தார்னா அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். லோரி சின்ன பிள்ளைகள் செய்யுங்க. சின்ன பிள்ளைகள் உங்களை எடுத்து யூஸ் பண்ணுவார் ஆண்டவர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது கர்த்தர் என்னை யூஸ் பண்ணார். உங்களை யூஸ் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Glory, hallelujah. கர்த்தருக்கு மகிமையாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்யணும், நீர் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. நாங்கள் பயன்படணும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் பயன்படணும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒருத்தரும் மதிக்காத அந்த கச்சாடியை நீர் யூஸ் பண்ணி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீரப்பா. நாங்களும் அந்த கச்சாடி மாதிரி தான், நாங்களும் கச்சாடி மாதிரி தான். யூஸ் பண்ணுங்கப்பா, யூஸ் பண்ணுங்கப்பா, யூஸ் பண்ணுங்கப்பா. விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வல்லமை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? மார்க் 16:17 என்ன சொல்லுகிறது? என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே என்ன பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். இந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இயேசுவை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை பண்ணி நான் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு சாட்சியாக ஆண்டவர் பிள்ளையாக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இயேசு இந்த வல்லமையை கொடுத்துருக்கிறார். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே நீங்கள் பழைய புதிய அதாவது ஆதி அப்போஸ்தல காலத்தில் ரொம்ப அற்புதம்லாம் செய்தீங்க, இப்போ எங்கள் காலத்தில் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் எல்லாருக்கும் வல்லமை கொடுத்துருக்குறேன், விசுவாசத்தோட யூஸ் பண்ண சொல்லு, யூஸ் பண்ண சொல்லுன்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:12 இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். உங்களால் முடியாது என்று சொல்லவில்லை, முடியும், விசுவாசிக்கிறவர்களால் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனால் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வியாதியாக இருக்கிற ஒரு மனுஷரை கண்டா நிறைய வைத்தியர்களை சொல்கிறோம், ஆனால் இயேசுவின் நாமத்தில் உன் மேலே கையை வைக்கிறவனை விசுவாசமாக வச்சு பாரு, அந்த வியாதி சுகமானா அந்த 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 நபர் போய் 10 பேருக்கு சொல்லுவாங்க, அந்த அம்மா அந்த சிஸ்டர் கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க, உடனே வியாதி சுகமாயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை வெளிப்படுத்தி நம் அநேக மக்கள் ஆமாம் இல்லை நீங்கள் சொல்கிறது இல்லை, அவங்க பிளாக் மேஜிக்லாம் ஒன்றும் பண்ணலை, அவங்க ஜெபம் பண்ணாங்க, நீண்ட கால என் கஷ்டம் அதனால் தீர்ந்தது என்று சாட்சி சொல்லணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும். ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கும்பலாக நிறையா போகிறாங்க? ஏகப்பட்ட ஜனங்கள் ஏன் போகிறாங்க? யாராவது வந்து ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு அதனால் அப்படின்னு உடனே திரள் கூட்டங்கள் அதற்கு போயிடுறாங்க. கடினமான காரியங்களை செய்ய ரொம்ப பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இயேசு ரொம்ப நல்லவர், அவரை நம் மக்கள் அறியட்டும். இயேசுதான் உண்மையான தகப்பன், இயேசுதான் இந்த ஜனங்களை உண்டாக்கினார், இயேசுதான் அன்புள்ளவர். அவர் கையில் பட்டாக்கத்தி ஈட்டி முக்கூர் ஆயுதம் எதுவுமே கிடையாது, ஆணிக்கடாவின தழும்பு தான் இருக்குது. அன்பு, இயேசு அன்பு. இந்த அன்புள்ள இயேசுவை எப்படி நீங்கள் பொத்தி வைத்திருக்கலாம்? கர்த்தர் உங்கள் மூலம் தம்மை உங்கள் ஊரில் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அதுக்கு கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் மூலம்ப்பா நீர் வெளிப்படணும், நீர் வெளிப்படணும். என் கூட படிக்கிறவங்க, என் கூட குடியிருக்கிறவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய நெய்பர்ஸு, என்னை சூழ இருக்கிற மக்கள் திரளாக இருக்கிறாங்க. நான் மட்டும் வந்து அதைத்தாரு இதைத்தாருன்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லைப்பா, இனி அப்படி அல்ல. என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை யூஸ் பண்ணுங்கப்பா, என்னை யூஸ் பண்ணுங்க. நீ உம்முடைய வல்லமை வெளிப்பட, உம்மை ஜனங்கள் அறிந்து கொள்ள நீர் மூலம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து நாங்கள் சகல பிசாசுகளை துரத்தவும் சகல நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, நீங்க போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து நோயாளிகளை எல்லாம் குணமாக்குங்கள் என்று இயேசு சொன்னார். அது நமக்கு தான் சொன்னதுங்க, அதுக்கு தாங்க பைபிளில் எழுதியிருக்காது. உனக்கு சொன்னதுமா, நீ இயேசுவின் சீடன், உனக்கு சொன்னது. கர்த்தர் அந்த வல்லமை அதிகாரமும் இன்றைக்கு உங்கள் மேலே பொழிவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சின்சியராக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அன்றைக்கு சீஷர்களுக்கு ஆண்டவரே பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்குவுமான வல்லமைகளை கொடுத்தீர். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தாவே வியாதியை சுகமாக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறீர், பிசாசுகளை துரத்துகிற வல்லமை கொடுத்திருக்கிறீர். அல்லேலூயா. அந்த அதிகாரம் இன்றைக்கு எங்களுக்கு நீர் தந்து அப்பா எங்களை யூஸ் பண்ணுங்க அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து ஜெபிக்கணும். நீங்க கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். இவ்வளவு நேரம் கேட்டீங்க. எல்லாரும் அர்ப்பணம் பண்ணுங்க. அப்பா, நல்ல பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம், நல்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், நல்ல அது அந்த துன்பம் இருக்கு இந்த துன்பம் இருக்குன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருந்தாலும் எங்களுக்கு அது அக்கறை இல்லை. எங்களை நீங்கள் யூஸ் பண்ணணும்ப்பா, எங்களை நீங்கள் பயன்படுத்தணும். ஒப்பு கொடுக்குறோம். சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணீங்கன்னா அன்னைக்கு உங்களை ஒரு டிவைன் பவர் உங்களுக்கு கர்த்தர் தருவார். இப்போ தருவார், உங்களுக்கு ஒரு வல்லமை தருவார். சின்சியராக ஜெபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உண்மையான அர்ப்பணத்தோடு சகோதரா உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். வயசாயிடுச்சின்னு நினைக்காத, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி நடத்துவார். இயேசுவே திரள் மக்கள் இயேசுவை அறியலையே. எங்களை சுற்றி இருக்கிறவங்க இயேசுவை அறியலையே. அவங்களுக்கு உம்முடைய மகிமை தெரியலையே, உம்முடைய வல்லமை அவங்களுக்கு தெரியலையே. அதை எங்க மூலம் செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், எங்க மூலம் செய்யறதுக்கு சித்தமாக இருக்கிறீர். ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயம் கர்த்தர் உங்களை இந்த காரியத்தில் பயன்படுத்துவார். லோரி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் லோரி டு ஜீசஸ். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தங்கம் சிஸ்டர் இருக்கிறீங்களா? வாங்க முன்னால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குறிப்பை வைத்து
ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஊழியம் செய்வாங்க, நமக்கு என்ன வந்தோமா போனோமா இப்படி இருக்கணும். இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க முதல்ல. அப்பா, அந்த கச்சாடி மாதிரி என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படி சொல்லுங்க. இந்த கச்சாடி மாதிரி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படி சொல்லுங்க. ஓ காட், ஹல்லேலூயா சொல்லுங்க. கச்சாடி பக்கத்தில் கர்த்தர் உன்னை தேடி, இன்னைக்கு கச்சாடி கிட்ட போன இயேசு உன்னை தேடி வந்திருக்காரு. கொஞ்சம் 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 இருங்க, கொஞ்சம் இருங்க. ஹல்லேலூயா. அந்த கச்சாடி கிட்ட போன இயேசு உங்ககிட்ட வந்திருக்கிறார். தெரியும், அவருக்கு தெரியும் உன்னை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு தெரியும். உனக்கு ஒன்றும் பெரிய புகழ்ச்சிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கார். நம்ம ஒரு பெரிய கிரேட் பீப்புள் இல்லை, ரொம்ப சாதாரணமானவங்க. அவருக்கு வந்திருக்காருமா. எத்தனை பேர் நீங்கள் இதை நிஜம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உண்மைதாங்க, உண்மைங்க. இயேசு உங்கள் அருகில் வந்திருக்கிறார். உன்னை பார்த்து கேட்குறாரு. இந்த ஊரில், இந்த சென்னை பட்டணத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் நிறைய நான் செய்ய வேண்டி இருக்குது. ஜனங்கள் அவதிப்படுறாங்க, ஜனங்களுக்கு நிம்மதி இல்லை, ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்லை, ஜனங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை, ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவர்களை பிசாசு ரொம்ப துன்பப்படுத்துகிறான். நான் உன்னை தான் தேடி வந்திருக்கிறேன், உன்னை தான் தேடி வந்திருக்கிறேன். கச்சாடியே, இந்த வீட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ வேணும். கச்சாடியே, இந்த ஊரில் ஒரு அற்புதம் நடக்கணும், என்ன ஜனங்க அறியணும்னா நீ வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் கொஞ்சம் நேரம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்காக சிஸ்டர் தங்கம் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ரபா கபா லபா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களையும் நீர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் இருக்கிற இடத்தில் இவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமா ஆமா ஆமா. ரத்தம் 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 ஜெயம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமே. பயன்படுத்தும் பயன்படுத்தும் பயன்படுத்தும். இறங்கு ஆண்டவரே. எல்லாரையும் நிரப்பு நிரப்பு, எல்லாரும் நிரப்பு, எல்லாரும் நிரப்பு. ஹல்லேலூயா. பவர் 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 பவர். ஜீசஸ் பவர் பவர் பவர். ஜீசஸ் பவர் எல்லாரும் மேலேயும் வரட்டும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லாரையும் யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் கையில் எடுங்க. ஹல்லேலூயா. இவங்க எல்லாரும் காட் யூசிங் வெசல்ஸா மாறணும். தேவன் எஜமான் பயன்படுத்தும் பாத்திரம். சங்கா பாகா கல்லா பாகா. அப்பா அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். Hallelujah. Sincere prayer needed. A sincere prayer needed. Surada kaba hamba hantaraba. Oh Jesus. Sama kami kesante de kaba hamba. Yesu namakil, Yesu namakil, Yesu namakil. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தெபோராக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, எஸ்தர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மோசேக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீபா ஷாபா லாபா ராபா பாபா. ஓ ரீபா லா ரீஷா பாபா பாபா. நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு
தேவ நாமம் இவர்கள் இருக்கிற இடத்திலே மகிமைப்பட போறதுக்காக நன்றி. இவர்களை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ரீமா ஷமாலா பாரா ஓரி பாலா ரீ ஷமாலா பாரா பாரா ஓரி பாலா ரீ ஷமாலா பாரா ஓரி பாலா ராபா பாபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு மேலும் அக்கினி இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீர் ஒருவரே உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் சூஸ் பண்ணி இருக்கிறாருன்றதுக்கு ஒரு அடையாளம் நான் சொல்றேன். உங்களை நைட்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் ஜீசஸ். உங்களை எழுப்புவார். உங்களுக்குள்ள ஒரு பேர்டன் கொடுப்பார். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, அதை தாரு இதை தாருன்னு நிறைய இல்லை. கர்த்தர் உங்கள்கிட்ட இதை விடு அதை விடு, இதை பார்க்காத அதை பார்க்காத, இதெல்லாம் இல்லவே இல்லைங்க. நான் இயேசுவுக்கு பயன்படுறேன், உமக்கு பயன்படுறேன், ஒரு கச்சாடி மாதிரி நான் இருந்தால் போதும்ப்பா. உமக்கு பயன்படுற ஒரு பாத்திரமா என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு நீ கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இரவில் படுத்து காலையில் 6 மணி 7 மணிக்கு எழும்புகிற அந்த நிலையில் கர்த்தர் இடையில உங்களை சந்திச்சு, உங்களுக்கு தெரியும், உங்களை எழுப்புறது தெரியும். 3 மணியாக இருக்கலாம், 2 மணியாக இருக்கலாம், 4 மணியாக இருக்கலாம். எழும்பு ஜெபம் பண்ணுற ஒரு ஃபீலிங்கை கொடுப்பார் ஆண்டவர். அப்படி உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார். அப்படி என்னை கர்த்தர் என்னை சந்திக்கட்டும் அப்படி சொல்கிறவங்க, ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருப்பேன், என்னை நீர் சந்தி ஆண்டவரே. ஏசப்பா பிதாவே என்னை சந்தி, ஆவியானவரே என்னை சந்தியும், நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா, என்னை நீர் எடுத்து யூஸ் பண்ணுங்கப்பா. நான் இனி சாதாரண விசுவாசியாக இருக்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஜமான் பயன்படுத்தும் கனத்துக்குரிய பாத்திரமாக இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்கும் தேவனுக்கு ஒரு சின்ன ஊழியம் கூட செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குள்ளேயும் இதை பற்றி ஆழமான சிந்திக்கக்கூடிய ஆவியானவருடைய டச் இருக்கும்படி, ஒரு டச் இருக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. அவளை நம்முடைய பிள்ளைகளை இவர்களெல்லாம் யூஸ் பண்ணுங்க. எங்கள் சென்னை பட்டணம் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும். எங்கள் சென்னை பட்டணம் மனம் திரும்ப வேண்டும். glory hallelujah. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்தவங்க, தொடர்ந்து ஜெபத்துக்கு வர்றவங்க எல்லாரையும் தேவன் அப்படி யூஸ் பண்ணுவாராக, பயன்படுத்துவாராக. நாங்கள் ஆலயத்துக்கு வரும்போது எங்கள் கூட ஒரு கூட்டமாக நாங்கள் ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. அப்படி நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு உண்மையாகவே கர்த்தர் என்னோட பேசி என்னை டச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்கு உண்மையாகவே ஒரு டச்சு நான் ஃபீல் பண்ணுறேன் பாஸ்டர். இயேசு தாமாகவே அசிரிய ரீதியில் அவர் செயல்பட மாட்டார். அப்படின்னா இன்விசிபிள் ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட் இருக்காதுங்க. அதரிசனமான தேவனுடைய செயல்பாடு இருக்காது. அப்படி இல்லை, நம்மளை தான் எதிர்பார்க்குறாரு அவர். ஒரு கச்சாடி இருந்தால் தான் ரசம் தயாரிக்க முடியும். நீ இருந்தால் தான் அவர் தம்மை வெளிப்படுத்த முடியும், மகிமையை வெளிப்படுத்த முடியும். நீ மாட்டேன்னு உலக கவலையிலே மூழ்கி அதிலேயே செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, யூஸ்லெஸ்ஸாக செத்து போயிடுவேன். இல்லை, உன்னை தான் தேடுறார். நானா பாஸ்டர்? நீ தான், உன்னை தான் தேடுறார். நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்காததுனால நம்ம ஊர் மக்கள் இயேசுவை அறியலை. இனி உங்கள் மூலம் அவர் தம்மை வெளிப்படுத்துவார், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கொஞ்ச நேரம் வாயை திறந்து எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இதை நாங்கள் மறக்க மாட்டோம். சொல்லுங்கள், இதை நாங்கள் மறக்க மாட்டோம். இன்னைக்கு ராத்திரி போய் இந்த ஜெபத்தை நாங்கள் செய்து
எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, எங்களை யூஸ் பண்ணுங்கப்பா. உம்முடைய மகிமை உம்மை வெளிப்படுத்துறதுக்கு இயேசுவை, உம்மை வெளிப்படுத்துறதுக்கு இயேசுவை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு தேவனே எங்களை யூஸ் பண்ணுங்க, எங்களை யூஸ் பண்ணுங்க, எங்களை யூஸ் பண்ணுங்க. தானா உன்னிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கி போயிடும், தவறுகள் எல்லாம் தானா போயிடும். இயேசுவே எங்களை யூஸ் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படி இந்த மக்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் உடைய பிள்ளைகளை கொண்டு செயல்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவரின் தொடர்ந்தேர்ச்சியான வல்லமையான வழிநடத்துதல், வெளிப்பாடு, ஐக்கியம் எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.